أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் சூரத்துல் முல்குடைய முன் 10 வசனங்களை பற்றி மிக தெளிவான முறையிலே அதனுடைய கருத்துக்களை விளங்கி அந்த சூராவினுடைய நுட்ப முறைகளை நாங்கள் விளங்கி பயன்பற்று இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக நாங்கள் பயன்பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கூறி நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் முல்கை பொறுத்தவரையிலே இது மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த சூரா 30 வசனங்களை கொண்டிருக்கிறது. மேலும் அல் முல்க் என்றால் ஆட்சி என்ற ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி என்பது எம்முடைய பாசையிலே சொல்ல போனால் ஆட்சி என்பது ஒரு அரசனிடம் இருக்கும், அல்லது ஒரு மன்னனிடம் இருக்கும், அல்லது ஒரு ஜனாதிபதியிடம் இருக்கும். இதுதான் நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஆட்சி என்கின்ற ஒரு அமைப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாள் வந்து விட்டால் அல்லாஹ் மறுமையிலே கேட்பான், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர்கள், உலகத்திலே இருந்த அரசர்களெல்லாம் எங்கே சென்று விட்டார்கள்? ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் யார்? அல்லாஹ். அல்லாஹ் அவன்தான் அந்த மறுமை நாளிலே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் முழு ஆட்சியாளன். அந்த அளவுக்கு அல்லாஹ் மிக சக்தி மிக்கவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சூறாவினை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே முதல் கட்டமாக சொல்லுகின்றான், தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த முழு ஆட்சி அதிகாரங்கள் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் பாக்கியமுடையவன். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒருவன் அல்லாஹ். அதே போன்று இந்த உலகத்திலும் சரி வேறு நாடுகளிலும் சரி எவனுடைய கரத்திலே ஒரு ஆட்சி இருக்கிறதோ அவன் நினைத்தபடி எல்லாவற்றையும் செய்வான். அதே போன்று அல்லாஹ் அதைவிட பல மடங்கு சக்தி உள்ளவன். அவனிடத்திலே ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்றது. அப்படியான ஒருவன் பாக்கியமுடையவன். மேலும் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா பொருட்களிலும் மிக ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றான். மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். மேலும் அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? உங்களில் யார் அமல்களால் மிக சிறந்தவர் என்பதை உங்களில் சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான். மேலும் அவன் கண்ணியமானவனும் மிகவும் மன்னிப்பவனுமாக இருந்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மௌத்தை படைத்திருக்கிறான். மௌத்து என்பது நேரம் குறிப்பிடப்பட்டதல்ல.
மௌத்துக்கு வரையறுக்கப்பட்ட நாட்கள் அல்ல, மௌத்துக்கு வரையறுக்கப்பட்ட நேரம் அல்ல, மௌத்துக்கு வரையறுக்கப்பட்ட உணவு அல்ல, சுப்ஹானல்லாஹ், வரையறுக்கப்பட்ட உணவு அல்ல. சுப்ஹானல்லாஹ், காலம் தவறும். அல்லாஹு அக்பர். எந்த நேரத்தில் மரணம் வரும், எந்த நேரத்தில் மரணம் வரும், சுப்ஹானல்லாஹ், யாருமே சொல்ல முடியாது. அப்படியான ஒரு மரணத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். மேலும் வல் ஹயாத், ஹயாத் வாழ்க்கையை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எப்படியான அமைப்புகளில் பிறக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆண் 40 நாட்கள் இந்திரிய துளியாகவும், மற்றொரு 40 நாட்கள் இரத்த கட்டியாகவும், மற்றொரு 40 நாட்கள் சதைப்பிண்டமாகவும் அவன் படைக்கப்பட்டு, அதற்கு பின்னர் அவனுக்கு இதயம், 2 கண்கள், 2 காதுகள், இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை அல்லாஹ் வைத்து அவனுக்கு ரூஹ் என்ற ஒன்றை கொடுத்து அவனை உலகத்தை காண்பிக்க வைக்கின்றான். சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சோதிக்கின்றான். அல்லாஹ் இப்படியெல்லாம் படைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படியெல்லாம் உங்களை ஏன் படைச்ச தெரியுமா? அமல்ல யார் மிக அழகா செய்கிறார், அமல்களை யார் நல்ல பேணுதலான முறையிலே செய்கிறார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்படி இந்த முறையிலே படைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் அல்லாஹ் கண்ணியமானவன், ஒரு மன்னிப்பவன். அல்லாஹ் கண்ணியமானவன், கண்ணியத்தை விரும்புவான். மேலும் அவன் மன்னிப்பவன், மன்னிப்பையும் விரும்புவான். நாங்கள் ஒருவருக்கு தவறு செய்தால், அல்லாஹுவுக்கு நாங்கள் தவறு செய்தால் அல்லாஹ்விடம் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவர் எம்மக்கு தவறு செய்தால் அவர் எம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு வருகின்ற பொழுது அவருக்கு நாங்கள் மன்னிப்பு வழங்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் இந்த விடயத்திலே எம்மை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஹலக சப்அ ஸமாவாத்தின் திபாகா, மேலும் அவன் 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், மேலும் மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத் ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர், ரஹ்மானுடைய படைப்பில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. அப்படி குறைபாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த பார்வையை மீட்டி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். சகோதரர்களே, எவ்வளவு சக்தி மிக்கவன் அல்லாஹ், எவ்வளவு சக்தி மிக்கவன் அல்லாஹ். 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு சக்தி மிக்கவன். உலகத்தை அழிப்பதற்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு நொடி கூட கூடுதலாக இருக்கும், அந்த அளவுக்கு சக்தி மிக்கவன். சகோதரர்களே, 7 வானங்கள் என்றால் இன்றைய நவீன உலகம் என்ன சொல்கிறது? உலக வானத்திற்கு செல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிக தூரமான ஒரு எல்லை பகுதியாகும். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த வானங்களை படைத்திருக்கின்றான். மேலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபீஹின் வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன் வஅஅதனா லஹும் அஸாபஸ் ஸஈர். உலக வானத்தை நாங்கள் அலங்கரித்திருக்கின்றோம், உலக வானத்தை நாங்கள் அலங்கரித்திருக்கின்றோம். பிமஸாபீஹின், நட்சத்திரங்களால் நாங்கள் அலங்கரித்து வைத்திருக்கின்றோம். மேலும் அந்த உலக வானத்திலே ஷைத்தான்களுக்கு எரிகற்களாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். மேலும் அவர்களுக்கு நாங்கள் நெருப்பை அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இன்று பார்க்கிறோமா இல்லையா? ஷைத்தான்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் வஹியை பெற்று வருவார்கள். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள், அல்லாஹ் உமக்கு என்ன வஹியை அறிவித்தான் என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே மலக்குமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். இதனை உற்று கேட்டுக் கொண்டிருப்பார்கள் ஷைத்தான்கள். அவர்களை விரட்டுவதற்காக வேண்டி மலக்குமார்கள் அனைவரும் இந்த நட்சத்திரங்களை எரிகற்களாக பயன்படுத்துவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். மேலும் அவர்களுக்கு நரக நெருப்பு இருப்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதா உல்கு ஃபீஹா சமிஉ, மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அஸாபு ஜஹன்னம வபிஅஸல் மஸீர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறைவனை யார் நிராகரித்து வாழ்கிறார்களோ, இறைவனை யாரெல்லாம் நிராகரித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறது. மேலும் அவர்கள் செல்லும் இடம் கெட்டதாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் சகோதரர்களே, இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீக வஹிய தஃபூர். சுப்ஹானல்லாஹ், அந்த நரக நெருப்பு மிக மிக மோசமான ஒன்றாகும். அந்த நரக நெருப்பு, இன்று நாங்கள் நெருப்பை காடுகின்றோம். 70 மடங்கில் எத்தனையோ பிரிவுகளில் இருந்து பிரிந்து வந்த ஒரு நெருப்பு தான் நாங்கள் இன்று காணுகின்ற ஒரு நெருப்பு. ஆனால் அதைவிட பல மடங்கு வெப்பம் கூடிய ஒன்றுதான் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்போ. இன்றைய நவீன உலகம் இந்த நெருப்பு தீ பற்றிய எவ்வளவு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த நரகத்திலே போடப்பட்ட உடனே அந்த நரகம் கொதித்துக் கொண்டிருக்கும், அந்த நரக நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கும். விறகுகளாக அதற்கு அந்த மனிதர்கள் பாவிகள் போடப்படுவார்கள். அப்பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு அந்த ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நெருப்பில் துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் தகாது தமையசு மினல் கைலி குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிகும் நதீர். அல்லாஹ் சொல்லுகின்றான், எப்படி கடும் கோபத்தால் வெடித்துவிட அது சமீபத்து விடும். அதில் ஒரு கூட்டத்தினரை போடப்பட்ட பொழுதெல்லாம் அதன் காவலர்கள் அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர்கள் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ், பாவிகள் அந்த நரக நெருப்புல போடப்பட்ட உடனே அந்த நரக நெருப்பு அவர்களை வேதனை செய்து அந்த நரகம் வெடிக்கிறதுக்கு போகும். அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமாக இருக்கும். அந்த நேரத்திலே அந்த மலக்குமார்கள் அந்த நரகத்திற்கு காவலாளிகளாக இருந்து கொண்டிருக்கிற அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், உங்களிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய உரை தூதர் உங்களிடத்தில் வரவில்லையா என்று கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அதற்கு சொல்லுவார்கள், காலு கது பலா கது ஜஅனா நதீர், ஆம் எங்களிடத்தில் வந்தார்கள். ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء, நாங்கள் அவரை பொய்ப்படுத்தி விட்டோம், அவர் எங்களுக்கு கொண்டு வந்த ஒன்றை நாங்கள் பொய்ப்படுத்தி விட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالin கபீர், நீங்கள் ஒரு பெரிய வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். அதுக்கு அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள், நாங்கள் அந்த இறை தூதுவர் கொண்டு வந்த ஒன்றை நாங்கள் செவியுற்று இருந்தால், எங்களுக்கு புத்தி இருந்திருந்தால் நாங்களும் சுவர்க்க வாசிகளில் இருந்தும் ஆகி இருப்போமே, சுவர்க்கவாசிகளாக ஆகி இருந்திருப்போமே, நரகவாசிகளாக ஆகி இருக்க மாட்டோமே என்பதாக அந்த மலக்குமார்கள் அந்த மனிதர்கள் நரகவாசிகள் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு அமைப்பிலே இந்த நரகத்தை வைத்திருக்கின்றான். இந்த நரகத்தில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு அல்லாஹுவுக்கு முழுமையான முறையிலே கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். மேலும் அல்லாஹ் ஜன்னாக்களில் சுவர்க்கங்களில் மிக உயர்ந்த சுவர்க்கமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சுவர்க்கத்திலே எம்மையும் அல்லாஹ் சேர்ப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கூறி இந்த சிறு உரையினை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல இறைவன் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களிடத்தில் இன்னும் ஒரு தலைப்பிலே பேசுவதற்கு எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறி இந்த உரையினை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் பல சேவைகளை உங்களுக்கு நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய முழு உதவிகளையும் எமது
நண்பர்கள் எங்களுக்காக வேண்டி வழங்குவார்கள் என்று நாங்கள் உறுதிமொழி கூறிக்கொள்கின்றோம்.